ஒரு மனசனா பார்க்க தெரியல நம்மளுக்கு. ஆனா கடவுளை பத்தி ரொம்ப ரீபோஸ்ட் போடுறோம், வீடியோ போடுறோம். ஆனா அதுலேருந்து எதுவும் நம்ம நடைமுறை வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணதே இல்லை. இங்க கேட்டா நான் அப்படி இல்லை, நான் இப்படி இல்லை, நான் நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்கேன், நான் இதை செஞ்சிருக்கேன், அதை செஞ்சிருக்கேன். அதை தாண்டி கடவுளுக்காக அசிங்கமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இது எப்படின்னா, வலது கை செய்யறத இடது கைக்கு தெரியாம இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த சோசியல் மீடியா வேர்ல்ட்ல வலது கை செஞ்சுச்சுன்னா இடது கை போன் பிடிச்சுக்கிட்டு நிக்குது. இங்க என்னோட மதம் தான் உண்மை, என்னோட மதம் தான் நல்லதுன்னு சொல்றோம். ஆனா லைஃப்ல எதுவும் நம்ம பிராக்டிஸ் பண்ணதே இல்லை. கடவுள் பாட்டு போடுறோம், கடவுள் வீடியோ போடுறோம், கடவுள் போட்டோ போடுறோம், கடவுள் மேல அவ்வளோ பக்தின்னு நம்ம காமிக்கிறோம். இது கடவுள் மேல இருக்கிற பக்தியா? இல்லைங்க. கடவுள் பேரை யூஸ் பண்ணி நீங்க நல்லவங்களா இருக்கிற காமிச்சுக்கிறீங்க. ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கீங்க, கடவுள் நம்மளை காப்பாற்றணும்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம நல்லா இருப்போம், இந்த ஊரும் நல்லா இருக்கும். அதுவே நம்ம கடவுளை காப்பாற்றணும்னு நினைச்சோம், நீங்களும் நாசமா போயிருவீங்க, இந்த ஊரும் நாசமா போயிடும். நீங்க ஊரை ஏமாத்தலாம், இந்த சோசியல் மீடியாவை ஏமாத்தலாம். அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கு மேல உங்களுக்கு தெரியும் நீங்க யாருன்னு. கடவுளே ட்ரெண்ட்ல விடுறீங்க.